இறுதி முயற்சி. இந்த படத்தை நம்ம ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா, அளவுக்கு மீறி கடன் வாங்குறது ரொம்ப தப்பு. அது சூசைட் நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்திடும் அப்படிங்கிறத இந்த படத்துல ரொம்ப தெளிவா காட்டியிருக்காங்க. விமர்சனத்தை ஃபுல்லா பாருங்க. இன்னும் நிறைய ட்விஸ்டான விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை சொல்லி ஆகணும். என்னன்னா, படத்தோட ஹீரோ ரஞ்சித் அவரோட நடிப்புல இந்த படம் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. பல வருடம் கழித்து இந்த படத்தின் மூலம் மறுபடியும் அறிமுகமாயிருக்காரு. இந்த படத்தின் மூலம் அவருக்கு நிறைய படங்கள் வாய்ப்பு வரும்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எடுத்தோடனே முதல் சீன்லயே நம்ம ரஞ்சித் வந்துடுறாரு. 80 லட்ச ரூபாய் கடன் வாங்கி அது 1 கோடி ரூபாய்க்கு மேல போய் இப்போ அதை அவர் திரும்ப கொடுக்கணும். இன்னும் ஒரு 2 மாசம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்க போன இடத்துல பணத்தை திரும்ப தரலன்னா அவங்களோட ஒய்ஃப் பிள்ளைங்களை எல்லாத்தையும் அவங்க வேலைக்காரங்களா வீட்டுல உபயோகப்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காட்சியை ரஞ்சித் பாக்குறாரு. அடுத்து என்ன ஆகுது, பயந்து போய் எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னு நண்பர்களை நம்பி நிறைய அலைகிறாரு. அவங்களும் முடியாதுன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லாம மறைமுகமா பேசுறது எல்லாத்தையும் இவரும் பாத்துறாரு. சரி, திரும்ப வீட்டுக்கே வந்துடுறாரு. என்ன பண்ணன்னு தெரியாம, சரி கடைசி முயற்சி இதுதான், நம்ம எல்லாருமே சூசைட் பண்ணணும். தான் மட்டும் இறந்துட்டா அந்த கடன் கொடுத்தவங்க ஒய்ஃபையும் குழந்தைகளும் கடத்திட்டு போயிடுவாங்க, அடிமையா வச்சு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பயந்துட்டு எல்லாருமே சேர்ந்து சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறாரு. அப்படிதான் இன்டர்வல் பிளாக்ல ரஞ்சித்தோட பையன் எனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இவரும் சரின்னு ஒரு மனசு வெறுத்து விஷத்தை வாங்கி அதை பிரியாணியில கலந்து கொடுத்துடுறாரு. இதோட இன்டர்வல் பிளாக் விடுறாங்க. ஆனா கதை இது மட்டும் இல்லை, இப்படியே போய்கிட்டு இருந்தா அது கொஞ்சம் போரிங்கா இருக்கும் அப்படின்னு டைரக்டர் ரொம்ப நல்லாவே யோசிச்சு இன்னும் 3ஆவதா ஒரு கேரக்டர் கொண்டு வர்றாரு. அது யாரு என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சைக்கோ கில்லர். ஆமாங்க, இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு சைக்கோ கில்லரும் டிராவல் ஆகுறாங்க. அந்த சைக்கோ கில்லர் யாரு, எங்க தங்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரஞ்சித்தோட வீட்டுல அவங்க ஒய்ஃப் ரஞ்சித் யாருக்குமே தெரியாம ரஞ்சித்தோட வீட்லயே தங்கி இருந்து அவர் நிறைய மர்டர்கள் பண்றாரு. இப்போ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரஞ்சித் ஒரு சைடு அவரோட நடிப்புல வெளுத்து போட்டு வாங்கிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு அந்த சைக்கோ கில்லர் யாரு, என்னடா இது படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம எல்லாம் நினைக்கும் போது அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சு ரஞ்சித்தோட ஃபேமிலி என்ன ஆச்சு, அதான் பாய்சன் சாப்பிட்டாங்களே அப்படின்னா இறந்துருப்பாங்க. ஆனா அந்த சைக்கோ கில்லர் அந்த இடத்துல ஒரு வேலை பார்த்துருக்காரு. அது என்ன வேலை, அந்த சைக்கோ கில்லர் யாரு, எல்லாருமே போய் ஹாஸ்பிட்டல்ல எப்படி அட்மிட் ஆனாங்க. கண்டிப்பா இறுதி முயற்சி இந்த படம் ரஞ்சித்துக்கு ஒரு திருப்பு முனையை உண்டாக்கி தந்திருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே நம்பப்படுது. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். படம் பார்த்துட்டு ஃபேமிலியோட வெளியே வந்தோம் அப்படின்னா குழந்தைங்களே சொல்லுவாங்க, கடன் யார்ட்டையும் வாங்கக்கூடாது, என்ன முடியுமோ அதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம். டைரக்டர் அந்த ஃபீலை கிளைமேக்ஸ்ல கொடுத்துருக்காரு.